பல அனுபவித்தார், எனக்காகவும் உனக்காகவும். அடுத்தது சத்திய தடுமாற்றம் 3. அது என்ன? சபையில் பெண்களின் நிலை, சபையில் பெண்களின் பணி. இன்னைக்கு ஏகப்பட்ட விவாதத்துக்கு உட்பட்டதாக காணப்படுகிறது. நீங்கள் பார்த்தாச்சுன்னா பெண்கள் தான் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகிலே முன்னணியிலே நின்று செயல்படக்கூடியவர்கள். பெண்கள் பாஸ்டராக உள்ளனர், பெண்கள் டீக்கனராக உள்ளனர், அதே போல் பெண்கள் தீர்க்கதரிசிகளாக உள்ளனர். இன்றைக்கு பெண்கள் மேடை பிரசங்கத்தில் முன்னணியில் இருக்கிறார்கள். டிவி எடுத்து பார்த்தா, கிறிஸ்தவ சேனலில் எடுத்து பார்த்தாச்சுன்னா அதில் பிரசங்கிக்கிறவர்கள் பெரும்பாலும் பெண்கள் தான். ரொம்ப ஆவேசமாக பேசுவாங்க, ரொம்ப தீவிரமாக பேசுவாங்க. சபை பொறுப்புகள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது, மற்ற தலைமை பொறுப்புகள்லாம் கொடுக்கப்படுகிறது. இதெல்லாம் இன்றைக்குள்ள கிறிஸ்தவ நடைமுறையாக காணப்படுகிறது. இது வேதத்தின்படி சரிதானா? சபையில் இந்த பெண்களுக்கு இப்போ செய்யக்கூடிய பணிகள் சரிதானா என்று பார்த்தால் தவறு. இது நம்ம புரிஞ்சிக்கிறது இல்லை. அதுக்கு உடனே என்ன சொல்லுவாங்க, பழைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க நிபந்தனைகளெல்லாம் அது பழைய காலம் ஐயா, கலாச்சாரத்துக்கு, இந்த தற்கால கலாச்சாரத்துக்கு ஒத்து வராது, அது நாகரிகம் இல்லாத காலம் என்று கூறுவார். பெண்களெல்லாம் ஒரு அடிமைகளாக நடத்தப்பட்ட ஒரு காலம் அது. இப்போ அப்படி இல்லை, பெண்களுக்கு சம உரிமை கிடையாது காலம். ஆண்களை விட பெண்கள் ரொம்ப திறமைசாலிகள் என்றெல்லாம் விளக்கம் அளிக்கிறவர்கள் உண்டு. ஆனால் வேதம் அப்படி சொல்லலை. வேதத்தில் சபையில் பின்பற்ற வேண்டிய கட்டுப்பாடுகள் அந்த கலாச்சார மாறுபாட்டுக்கு ஏற்றாற் போல மாறக்கூடியது அன்று. அது நிரந்தரமான சபையின் காலம் இருக்கிறது வரைக்கும் சபை குறித்துள்ள கட்டுப்பாடுகள், சட்டத்திட்டங்கள் செயலில் இருக்கும் என்பதை மறந்து போகக்கூடாது. இங்கே பெண்கள் சபையிலே பெண்களுடைய நிலை என்று பார்க்கும்போது பவுல் ரொம்ப தெளிவாக சொல்கிறார் இல்லையா? அதில் சில வசனங்கள் எல்லாம் தெளிவாக பார்க்கும். அந்த வசனத்தில் இன்றைக்கி எந்த அளவுக்கு மக்கள் அதை பின்பற்றுகிறார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்த்தோம்னா, உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்ரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கறதில்லை, அவள் அமைதலாக இருக்க வேண்டும். அப்புறம் இன்னொரு வசனத்தில் என்ன பார்க்குறோம், சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள், பேசும்படி அவர்களுக்கு உத்தரவில்லை, அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும். வேதமும் அப்படியே சொல்லுகிறது. ஸ்திரீகள் சபையிலே பேசுகிறது அயோக்கியமாக இருக்குமே. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 34, 35 வசனங்களை தான் இதில் நாம் பார்க்குறோம். ரொம்ப தெளிவாக இருக்கிறது. ஆனால் அதில் சொல்லியிருக்கிறது சபையில் பெண்கள் பேசாமல் இருக்கணும்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு சொன்னால், அங்கே சபையில் சில அவர்கள் அந்த கொரிந்திய சபையில் பெண்கள் அப்படியே ஒன்றுக்கு ஒன்று ஏதோ குசுன்னு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கலாம், அதனால் அங்கே சலசலப்பு ஏற்பட்டிருக்கும், அதனால தான் அவர் பவுல் அப்படி சொல்கிறாரு என்று சொல்லுவாங்க. இல்லை, அங்கே தெளிவாக சொல்லியிருக்குது, உபதேசம் பண்ணுவதற்கு இடம் கொடுக்கறதில்ல, கட்டளை இல்லைங்கிறார். உபதேசம் மட்டும்தான் குசுன்னு பேசுகிறதா, பெண்கள் ஒன்றுக்கு ஒன்று பேசுகிறதா? இல்லை. உபதேசம் பண்ணுறதுன்னா முதல்ல அதுக்கு அர்த்தம் தெரியணும். சபையிலே பெண்கள் பேசுகிறது அயோக்கியமாக இருக்குமேன்னு சொல்கிறார். ரொம்ப தெளிவாக நம்ம சொல்லிடுறார். சபைகளே உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவுள்ங்கிறார். உபதேசம் பண்ணுவதற்கு நான் அனுமதி கொடுக்கறதில்ல, கட்டளை கொடுக்கறதில்ல. உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் நான் இடம் கொடுக்கறதில்ல, நான் கட்டளை கொடுக்கறதில்லைன்னு சொல்கிறார். அமைதலாக இருக்க வேண்டும். உடனே சொல்லுவாங்க, இது கணவன் மனைவிக்குள்ள விவகாரமாக்கும். இப்போ மனைவி கணவனுக்கு கட்டுப்பட்டுருக்கணும், கணவனை மீறி செயல்படக்கூடாது, அதைத்தான் சொல்கிறது. இல்லை, அந்த பகுதிகளில் வரக்கூடிய வசனங்களுடைய அந்த வார்த்தைகளை பார்க்கும்போது அங்கே புருஷர்கள் என்பது கணவன்மாரை குறிப்பதல்ல, ஆண்களை குறிக்கிறது. ஸ்திரீகள் என்பது மனைவிமாரை குறிப்பதல்ல, பெண்களை குறிக்கிறது. பெண்கள் சபையில் அமைதியாக இருக்கணும், பேசக்கூடாது, உபதேசம் பண்ணக்கூடாது என்று ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. என்னையா என்ன பெண்களெல்லாம் எவ்வளோ ரொம்ப வேகமாக பேசுகிறாங்க, வீரமாக பேசுகிறாங்க, ரொம்ப தெளிவாக பேசுகிறாங்க. அப்படிப்பட்ட பெண்கள்லாம் தற்காலத்தில் இருக்கிறாங்க, பிரசங்கிமாரெலாம் இருக்கிறாங்க, தீர்க்கதரிசிகள்லாம் இருக்கிறாங்க. நீங்கள் இப்படி போய் சொல்கிறீங்களா? என்னையா இது?
பழைய காலத்துக்கு அது வேணால் ஒத்து வரலாம். இப்போ அப்படி இல்லை, ரொம்ப சம உரிமையுடைய காலம். பிரசங்கத்தை கேட்டு பாருங்கள், பிரசங்கெல்லாம் நல்லா தான் இருக்குது இல்லையா. பார்த்தாச்சுன்னா தட்டாலடியாக அவங்களோட பிரசங்களெல்லாம் ஆண்களை விட ரொம்ப வேகமாக பேசுகிறாங்க. வேகமாக பேசுகிறனாலோ விவரமாக பேசுனதுனாலோ அங்கே பெண்கள் ஆண்களுக்கும் உபதேசம் பண்ணக்கூடிய நிலை வேதம் இடம் கொடுக்கறதே இல்லை, அனுமதி கொடுக்கறது இல்லை. வேதத்தில் அதுக்கு இடம் இல்லை. இது காரணம் சொல்கிறார், ஏன் பேசக்கூடாது, ஏன் உபதேசம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கெல்லாம் சொல்கிறார். விளக்கம் கொடுக்கும்போது முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டார், சிருஷ்டிப்பில்லை வித்தியாசம், அது ஆதாம். அதுக்கப்புறம் தான் ஏவாள். அப்புறம் என்ன சொல்கிறார், ஏவாள் தான் வஞ்சிக்கப்பட்டாள், ஆதாம் இல்லை. ஏவாள் வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டா அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ காரணமெல்லாம் சொல்லியிருக்கு. அப்போது இன்றைக்கி பேசுகிறாங்கன்னு சொன்னால் சபையிலேயோ அல்லது ஆண்களும் பெண்களும் கூடி இருக்கக்கூடிய சபை கூட்டங்களிலே எந்த இடத்துலலாம் சரி தான், கட்டடத்துக்குள்ளே மட்டும் இல்லை, வெளியிலாம் சரி தான், அவர்கள் மத்தியிலே யார் உபதேசம் செய்கிறார்களோ அவர்களுக்கும் ஏவாளுக்கும் வித்தியாசம் இல்லை. ஏவாளும் தேவனுடைய கட்டளை மீறி தானே அங்கே செயல்பட்டாள். புசிக்கக்கூடாதுன்னு சொன்ன கனியை அவள் பறித்து புசித்தாள். இதுக்கு ஆலோசனை கொடுத்தது யார்? பிசாசு தானே. பிசாசு சொன்னதை அவள் கேட்டாள், பிசாசுக்கு கீழ்ப்படிந்தாள், தேவனுடைய கட்டளை புறக்கணித்து தள்ளிவிட்டாள். இப்போ நீ உபதேசம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால், நீ உபதேசம் பண்ணுறேன்னு சொன்னால், நீ யாருடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படுகிற, யாருடைய கட்டளை கீழ்ப்படுகிற? பிசாசனுடைய கட்டளை கீழ்ப்படுகிறன்னு அர்த்தம். மேடையாரே பேசிட்டா, விவரமாக வசனத்தை பேசிட்டான்னு சொன்னால் நீ ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறன்னு அர்த்தமா? இல்லவே இல்லை. பிசாசனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிற. ஆண்டவருடைய வசனம் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோ அதை நீ செய்தால் ஏவாளுக்கும் உனக்கும் வித்தியாசம் இல்லை. அதனால தான் சொல்லியிருக்குது, ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள். அதனால் உபதேசம் பண்ணக்கூடாது, அமைதியாக இருக்கணும், அடக்கமாக இருக்கணும். எங்கள் சபையில் இங்கே பேசுகிறதுக்கு வேடம் இருக்குது, பெண்களுக்கு உபதேசம் பண்ணலாம் இல்லையா. அதுக்கு பவுல் ஆலோசனை சொல்கிறார், முதிர் வயது உள்ள ஸ்திரீகள், பாலிய ஸ்திரீகளுக்கு இங்கே உபதேசம் பண்ணலாம், போதகம் பண்ணலாம், சிறு பிள்ளைகளுக்கு போதகம் பண்ணலாம். அது பெண்களுடைய கடமை வித்தியாசமாக இருக்கும். உபதேசம் பண்ணுறது தான் எங்கள் வேலை, எங்கள் கடமை. அதுக்கு என்ன தடை போடுறீங்கன்னா, வசனம் சொல்லுது, வசனம் சொல்லுது. புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தக்கூடிய பணிகள் இருக்கலாமா? பாஸ்டராக இருக்கலாமா? இடம் இல்லை. டீக்கனராக இருக்கலாமா? இல்லை. அதுக்கு இடம் கொடுக்கல. நீ செய்கிறேன்னு சொன்னால் அது யாருடைய ஆலோசனை எப்படி செய்கிற? பிசாசனுடைய ஆலோசனை எப்படி செய்கிற? ஏவாள் பிசாசுக்கு கீழ்ப்படிந்தது போல நீ பிசாசனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து, ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறாய் என்று பாரு. நீ வசனத்தை பேசினா சரிதான், அது பிசாசின் உபதேசமாக காணப்படுகிறது. பிசாசுக்கு கீழ்ப்படுகிறதை நீ வெளிப்படையாக காட்டி விடுகிறாய் என்று பாரு. கவனமாக இருக்கணும். இன்னைக்கு ரொம்ப மலிஞ்சு போச்சு. ஆண்கள் பிரசங்கிமாருடைய படத்தை போட்டு விளம்பரம்லாம் கொடுப்பாங்க, அப்படின்னா நீ கூட்டங்கள்லாம் நடக்கும். இப்போ பெண்களுடைய படத்தையும் போட்டு சுவரொட்டிகள்லாம் வெட்டி அங்கே பிரசங்கம் பண்ணுவாங்க. என்னையா கர்த்தருடைய வசனத்தை மீறி துணிகரமாக செயல்பட்டு வருகிறது இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயம். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், தெளிவாக பேசணும். அதுக்கு பல காரணங்கள்லாம் சொல்கிறாங்க, அதையும் நம்ம பார்க்கலாம். அதில் சொல்லுவாங்க, அங்கே ஊழியக்காரிகளாக இருந்தாங்களே, பெபேயாள்னு ஒரு பெண் இருந்திருக்கா, அவள் ஊழியக்காரின்னு சொல்லியிருக்குத. அப்போது ஊழியக்காரி இருக்கலாமே. அந்த ஊழியக்காரின்னு சொல்லியிருக்க அந்த அம்மா என்ன செஞ்சாங்கன்னு பார்க்கணும். அந்த அம்மா என்ன செஞ்சாங்க, அதுக்கு வசனம் என்ன சொல்லியிருக்குது? ரோமர் 16:1 இந்த மாதிரி ஊழியக்காரியாக இருந்தாள்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன ஊழியம் செஞ்சாங்க? அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவாக இருந்தவள் அப்படின்னு சொல்கிறார். ரோமர் 16:2 சொல்கிறார். அப்போ தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் ஆதரவாக இருந்து அவங்க பணிவிடை செய்திருக்கிறார்கள், உபசாரம் செய்திருக்கிறார்கள், உபசரணை செய்திருக்கிறார்கள். இது அவருடைய ஒரு பொறுப்பாக இருந்து செயல்பட்டுருக்கிறார். ஊழியக்காரின்னு சொன்னால் பிரசங்கம் பண்ணுறது தான் ஊழியக்காரியா? இல்லை. டீக்கனராக இருக்கிறது தான் ஊழியக்காரியா? இல்லை. ரொம்ப தெளிவாக இருக்கிறது. இப்போ சில பெண்கள்லாம் ஆண்டவரோடு இருந்து ஊழியம் செஞ்சுருக்கிறாங்க. அவங்க எப்படி ஊழியம் செய்தாங்கன்னா, தங்களுடைய ஆசைகளாலே ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சுருக்கிறாங்க.
தங்களுடைய ஆசைகளை வச்சு தேவனுக்கு ஊழியம் செஞ்சுருக்கிறாங்க, பிரசங்க ஊழியம் இல்லை. ஆகவே வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக பிசாசின் கட்டளைக்கு நீங்கள் கீழ்ப்படுவீர்களானால் பரிதாபமான நிலை இல்லையா? இன்னைக்கு எல்லாரும் இப்போ கைத்தட்டலாம் இல்லையா, நம்ம பாராட்டலாம். இல்லையே, தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக அது தேவனுக்கு விரோதமான பாவமாக காணப்படுகிறது. சொல்லுவாங்க, பிரிஸ்கில்லாலாம் உபதேசம் பண்ணியிருக்காங்க. பிரிஸ்கில்லா உபதேசம் பண்ணிடுறாங்கன்னு என்ன எப்படி சொல்லியிருக்குது? சபையில் உபதேசம் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்குதா? இல்லை. பிரிஸ்கில்லா தன்னுடைய கணவனாகிய ஆக்கிலாவோடு சேர்ந்து அவங்க தனியாக அந்த அப்போலோவை கூட்டிகிட்டு போய் தனியாக அவனுக்கு தேவனுடைய வசனத்தை அவனுக்கு போதிக்கிறார்கள். திட்டவட்டமாக அவனுக்கு தெரியாத போதிக்கிறான். அவன் சரியாக ஆண்டவருடைய காரியங்களை பற்றி அறிந்து கொள்ளவில்லை. அவனுக்கு தெளிவுபடுத்துகிறார்கள், திட்டவட்டமாக காண்பிக்கிறார்கள். அந்த பிரிஸ்கில்லாவுடைய வீட்டில் சபை கூடி வந்திருக்குது. அப்போது ஊழியக்காரி தானே. சபை கூடி வந்த வீட்டில் தான் சபை கூடி வந்திருக்குன்னா உடனே ஊழியக்காரி ஆகிடுமா? அங்கே உடனே சபையினுடைய தலைமை பொறுப்பு அவங்க பிரிஸ்கில்லா இருந்ததா? இல்லை. இந்த அப்போலோவை வேறு சபைக்கு அனுப்பும் பொழுது அங்கே என்ன சொல்ல, சகோதரர் தான் கடிதம் எழுதுகிறாங்க, அறிமுக கடிதம் எழுதுகிறாங்க அடுத்த சபைக்கு, இவனை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி எழுதுகிறாங்க. சகோதரிகள் அல்ல. இந்த பிரிஸ்கில்லால் அங்கே ஒன்றும் எழுதுனதாக சொல்லலை. இப்படி தங்களுக்கு சாதகமாக சில வசனங்களை அப்படியே தேடி பிடிச்சி, அப்படி இருக்கு இல்லையா, இப்படி இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே சரியாக படித்து பார்க்கணும். அப்போ தான் அதுக்குள்ளே இது தெரியும். அந்த பகுதிகளில் பொதுவாக அந்த கணவன் மனைவி என்று எடுத்துக்கொள்வது அங்கே அதற்கு இடமில்லை. புருஷர்கள் என்று சொல்லப்பட்டிருப்பது ஆண்களை குறிக்கிறது, ஸ்திரீகள் என்று சொல்லப்பட்டிருப்பது பெண்களை குறிக்கிறது. இது கணவன் மனைவியை குறிப்பதல்ல. அப்போ சபையில் இப்போ பெண்கள் என்ன செய்யணுங்கிறதுக்கு உள்ள சில பணிகளை பற்றி பார்த்தோம். இப்போ ஆண்களுக்குள்ள பணிகளில் பெண்கள் அங்கே செய்வதற்கு உரிமை இல்லை. அப்போது நாங்கள் நாங்கள் ரொம்ப தரம் தாழ்ந்தவர்களா, ஆண்களுக்கு அடிமைகளா? அப்படி சொல்லவே இல்லை. அவருடைய பணி வேறு, பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணி வேறு. பணியிலே வேறுபாடு தவிர அவருடைய அந்தஸ்தில் வேறுபாடு கிடையாது. ரெண்டு பேரும் சமமாக உள்ளவர்கள் தான். அதுக்கு நம்ம சமநிலை உள்ளவர்களுக்கு ஏன் சமநிலை இருக்கிறார்கள் என்பதற்கு நல்லா பார்ப்போம். உபதேசம் பண்ணுறதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லை. புருஷர்களை பற்றி சொல்லி நீ எல்லா இடத்துலையும் எந்த இடத்துலையும் போய் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கு. இப்போ யார் கையை உயர்த்துறது? கையை உயர்த்துக்கன்னா முதல்ல உயர்த்துறது இவங்க தான். ஒரு கையில் 2 கையை தூக்கிறது பெண்கள் தான். என்ன அலங்கோலமான காட்சிகளை நாம் பார்க்குறோம் இல்லையா? இந்த ஊழியர்களும் இவங்கள தான். இந்த கூட்டங்களில் இப்போ போகிறதெல்லாம் பெரும்பாலும் இந்த கூட்டங்கள் தான், கைத்தட்டுற கூட்டம். எப்போது கற்றாலும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களுடைய கூட்டம் தான். அவங்கள பார்த்து கைத்தட்டி தேவனை மையப்படுத்துங்கன்னா உடனே இந்த பொம்பளைகள்லாம் கைத்தட்டு. இந்த கூட்டங்களில் பார்த்தீங்கன்னா, சில சபை கூட்டங்களில் பார்த்தீங்கன்னா அதிகமாக கூச்சல் போடுறது இவங்க தான், அதிகமான ஆட்டம் போடுறது இவங்க தான். என்ன அருவருப்பான காரியங்கள் இல்லையா? மேடையில் உருள்றது யாருன்னு பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, இந்த பெண்கள் கூட்டம்தான் இல்லையா? காரணம் என்ன? வசனத்துக்கு விரோதமான செயல்பாட்டுக்கு அவர் இடம் கொடுக்கிறார்கள். இவங்களை இந்த பாம்பாட்டி போல, குரங்காட்டி போல ஆட்டி படைக்கிறார்கள் இந்த கள்ளப்போதர்கள். ரொம்ப அருவருப்பான அலங்கோலமான காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. இதெல்லாம் பிசாசனுடைய உபதேசம், பிசாசனுடைய வஞ்சகமான செயல்களாக காணப்படுகிறது. இன்றைக்கு மக்கள் இந்த பிசாசனுடைய வஞ்சக வலையிலே விழுந்து இந்த கட்டுக்கதைகளுக்கு செவி கொடுத்து சத்தியத்தை விட்டு விலகி போயிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் எந்த நிலையில் இருக்குன்னு பார்க்கணும். உங்களுடைய நிலை என்ன? வசனத்தை மட்டும் சார்ந்து கொண்டிருக்கிறீர்களா? வசனத்தை சரியாக புரிஞ்சுக்கிறீங்களா? இல்லை, ஆண்கள் இருக்கிற இடத்துல தான் நான் இருக்கணும், அந்த போஸ்ட் எனக்கு தான், பாஸ்டர் போஸ்ட் எனக்கு கொடுங்க, டீக்கன் போஸ்ட் எனக்கு கொடுங்க, இடம் இருக்குதா? இல்லை. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். ஆண்கள் பெண்களுடைய பணி என்ன இருக்குன்னு பாருங்கள். இங்கே சபையினுடைய தலைவர் இயேசு கிறிஸ்து. அடுத்தது அதில் அங்கே மூப்பர்கள், எல்டர்ஸ். அதுக்கு என்ன சொல்லியிருக்குது? ஒரே மனைவியை உடைய புருஷர். தீத்து
1ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களிலே பார்க்கிறோம். அதே போல் கண்காணிகள், பிஷப்ஸ், அது யார்? ஒரே மனைவியுடைய புருஷர். தீத்து 1ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனங்களை நாம் பார்க்கிறோம். அதே போல் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2 முதல் 5 உள்ள வசனங்களை பார்க்கிறோம். உதவிக்காரர்கள், அதெல்லாம் டீக்கன்ஸ், அது யார்? ஒரே மனைவியுடைய புருஷர். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இப்போ இதெல்லாம் ஆண்கள் தான் சொல்லியிருக்குது. ஒரே கணவனையுடைய மனைவின்னு சொல்லலை, அந்த எந்த போஸ்டருன்னு சொல்லவே இல்லை. பாருங்கள், பார்க்கணும், தெளிவாக சொல்லியிருக்குது. அதனால் இந்த பணிகள் பெண்களுக்குரியது அல்ல. ஆண்டவர் 12 அப்போஸ்தலர்கள் தெரிந்து கொண்டார் இல்லையா? அது யாராவது பொம்பளை இருக்கிறாங்களா? இல்லை. சபையை கட்டுவதற்காக பயன்படுத்தப்பட்டவர்கள் இந்த அப்போஸ்தலர். அந்த பணியில் நமக்கு அங்கே அனுமதி கொடுக்கப்படவில்லை. என்ன, சபையிலே பெண்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள், பேசும்படி அவர்களுக்கு உத்தரவில்லை. அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும். வேதமும் அப்படியே சொல்லுகிறது. வேதத்திலிருந்து எடுத்து பாருங்கள், வேதமும் அப்படியே சொல்கிறது. வேதத்தில் உள்ள இதெல்லாம் அங்கே அவர் எடுத்து காட்டுறார். தன்னுடைய சுயமாக அங்கே பேசவில்லை. ஸ்திரீகள் சபையிலே பேசுகிறது அயோக்கியமாக இருக்குமேங்கிறார். இந்த அயோக்கியமான செயலை துணிகரமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அன்றைக்கி இல்லையா? அதனால் அந்த வேத வசனத்துக்கு புறமானது என்பதை உணர்ந்து கொண்டிருக்கிறதே இல்லை. சற்று யோசிக்க வேண்டியது இன்றைக்கி ரொம்ப வேதனையோடு நாம் சொல்ல வேண்டிய காரியமாக இருக்கிறது. ஏன்னா பேதுரு அப்போஸ்தலனே அங்கே சொல்கிறார், ரொம்ப தெளிவாக சொல்ல, பெண்கள் எப்படி இருக்கணும். பவுல் அப்போஸ்தலன் அதை சொல்கிறார். பவுல் அப்போஸ்தலன் சொல்ல, ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் உள்ளவளாக இருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவுள், உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும். ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கறதில்லை. புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தக்கூடிய பொறுப்பு எதுவாக இருந்தாலும் சரி தான், சபை பொறுப்பு இருக்கக்கூடாது. அமைதலாக இருக்க வேண்டும். அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது என்று சொல்கிறார். யார்? பேதுரு சொல்கிறார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இதெல்லாம் நமக்கு ரொம்ப தெளிவாக திட்டவட்டமாக, ஒரு குழப்பத்துக்கு ஒன்றும் இடமே இல்லை. நாம் பேசணுன்னா அதுக்கு சாதகமாக பல வசனங்களை எடுத்து விளக்கம் கொடுக்குறது அல்ல. வெளிப்படையாக சொல்லியிருக்குது. பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது, அமைதலாக இருக்கணும், அமைதலாக தான் இருக்கணும். செய்யக்கூடிய பணிகளை பற்றியெல்லாம் சொல்லியிருக்குது. சரி, சபை கட்டிடத்துக்குள்ளே அப்படி இருக்கலாம், வெளியே பண்ணலாம் இல்லையா? வெளியே தெருப்பிரசங்கம் பண்ணலாமா? அல்லது மேடையில் வெளிப்படையில் மேடைகள் பிரசங்கம் பண்ணலாமா? அதில் என்ன தப்பு? ஆண்கள் பெண்கள் கூடியவர்களுடைய இடம் எதுவாக இருந்தாலும் சரி தான். சபை கட்டிடத்துக்குள்ளே வர்றது தான் சபைன்னு அர்த்தம் கிடையாது. ஆண்டவருடைய நாமத்தினாலே கூடிய ஆண்களும் பெண்களும் கூடி வரக்கூடிய இடம் அது சபை தான். அதனால் வெளியே பேசலாம், உள்ளே பேசக்கூடாது, வெளியே பேசலாம் என்பது பொருள் அல்ல, இல்லவே இல்லை. அதனால தான் சொல்கிறார், அன்றையும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். பெண்களை பற்றி அங்கே சொல்லலை. இப்படி வசனங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கு. அப்போ பெண்கள் என்னதான் ஏன் பணி என்று பார்க்கும்பொழுது அங்கே என்ன சொல்கிறது? 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 10-14 வசனங்கள், அதே போல் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இங்கே என்ன சொல்லியிருக்கிறது? பெண்களுக்கு சிறப்பான ஒரு பணி கொடுத்துருக்குது. குழந்தைகளை பெற்று வளர்த்தல். அது ஒரு மிக முக்கியமான பொறுப்பு, பணி. பிள்ளை பெற்றினாலே ரட்சிக்கப்படுவாள் எல்லாம் சொல்லியிருக்கிறதையா? ஆனால் பிள்ளை பெறுறவங்களாம் ரட்சிக்கப்பட்டவங்க அந்த பொருளை அல்ல. குழந்தைகளை பெற்று தெய்வ பக்திக்கு ஏற்ற விதத்தில் பிள்ளைகளை வளர்ப்பது பெண்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. இந்த பகுதியில் தான் அங்கே வருது. அது பவுல் அங்கே விளக்குறதை பார்க்குறோம். அந்த பிள்ளைகளுக்கு வேதத்தை கற்றுத்தருதல். தீமோத்தேயுக்கு அவங்க பெற்றோர்களை கற்றுக் கொடுக்குறாங்க பாருங்க. சிறு பிள்ளைகளுக்கு வேதத்தை கற்றுத்தருதல் பெண்களுடைய பணி. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பிள்ளைகளை விசுவாசத்திற்குள் நடத்தல். அதே 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். வீட்டை நடத்தல் ஸ்திரீகளுக்கு முக்கியமான பொறுப்பு, வீட்டை நடத்தக்கூடிய பொறுப்பு. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்நியரை உபசரித்தல். 1 தீமோத்தேயு 5:10.
பரிசுத்தவான்களுக்கு பணிவிடை செய்தல் 1 தீமோத்தேயு 5:10. ஊழியர்களுக்கு ஆதரவாயிருத்தல் ரோமர் 16:2-4. ஊழியர்களுக்காக மிகவும் பிரயாசப்படுதல் ரோமர் 16:6-12. முதிர் வயதுள்ள பெண்கள் இளவயதுள்ள பெண்களுக்கு போதித்தல் தீத்து 2 வரை தெளிவாக பெண்களுக்கு என்ன பொறுப்பில் முக்கியமான பொறுப்புகள் இருக்குது. அந்த பொறுப்புகளை ஆண்கள் செய்ய முடியாது. இந்த பொறுப்பை விட்டுவிட்டு இல்லை எங்கே இந்த பொறுப்பில் நீங்கள் பார்த்துங்க, வீட்டை பார்த்துக்கணும் நீங்கள் பார்த்துங்கய்யா, அடக்கமாக வீட்டில் இருந்துங்க நீங்கள், நாங்கள் போய் வெளியே போய் பிரசங்கம் பண்ணிட்டு வரோம், கன்வென்ஷன் பிரசங்கம் இதெல்லாம் பண்ணிட்டு வரீங்க. இதுதான் இன்றைக்குள்ளே நிறையா இருக்குது. உங்களுக்குன்ட்டு ஒதுக்கப்பட்ட பணியை நீங்கள் செய்யணும். அதில் ஆண்கள் செய்ய முடியாது. இப்போ ஆண்களுக்கு அதிகாரமுடைய பணிகள் இருக்காங்கன்னா அதில் போகிறதுக்கு உங்களுக்கு கட்டளை இல்லை, அனுமதி இல்லை. ரொம்ப தெளிவாக இருக்கிறது. அப்போது நமக்கு கொடுக்கப்பட்ட பணி தான் வித்தியாசமே தவிர, பொறுப்பு தான் வித்தியாசமே தவிர அந்தஸ்தில் வித்தியாசம் கிடையாது. ஆணுக்கு பெண் அந்த அடிமை என்பதல்ல, ஆணை விட பெண்கள் தாழ்ந்தவள் என்பது பொருள் அல்ல. அந்த பொருளிலே சொல்லப்படவே இல்லை. பணிகள் பொறுப்பில் வித்தியாசப்படுறது. அப்போது வசனம் என்ன காட்டுதோ அதன்படி செய்யணும். வசனத்துக்கு எதிராக ஆர்கியூ பண்ணுறதுக்கோ இந்த இப்போ உள்ள ட்ரெண்ட் படி ஒரு சமநிலை பிரமாணத்தின்படி அங்கே வர்றதுக்கு இல்லை. சம உரிமையை பாராட்டுவதற்கு அங்கே இல்லை, இடம் இல்லை. வேத வசனம் சொல்கிறதுக்கு அப்படியே கீழ்ப்படிய வேண்டியது நம்முடைய அவசியமாக இருக்கிறது. இப்போ ஆண்களும் பெண்களும் பல விதத்தில் சமநிலையில் இருக்கக்கூடியவர்கள். உபதேசம் பண்ணுறதில் இல்லை, அதிகாரம் செலுத்துறதில் இல்லை, அன்பு கூறப்படுவதில் சமநிலை உடையவர்கள். எபேசியர் 5:28, 31, 33 வசனங்கள் இதை தெளிவாக்கின. அதே போல் கலாத்தியர் 3:26, 28 வசனங்கள் என்ன சொல்லியிருக்குது? கிறிஸ்தியேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய பிள்ளைகளாவதற்கு சம உரிமை படைத்தவர்கள். ஆண்களுக்கு பெண்களுக்கும் இந்த சம உரிமை, தேவனுடைய பிள்ளைகளாவதற்கு. கலாத்தியர் 1:3-27 பார்த்தோம்னா கிறிஸ்துவை தரித்து கொள்வதில் சம உரிமை. இப்போ ஆண்களும் பெண்களும் கிறிஸ்துவை தரித்து கொள்வதற்கு சம உரிமை படைத்தவர்கள். இல்லை பெண்களுக்கெல்லாம் அதில் உரிமை கிடையாதுயா, அப்படி இல்லை. சபையில் சேர்க்கப்படுவதிலே சமநிலை அப்போஸ்தலர் 2:47. இப்போது ரட்சிக்கப்படுபவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இதற்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எல்லாம் ரட்சிக்கப்படுவதற்கு சம உரிமை தானே. அப்போ சபையில் சேர்க்கப்படுவதற்கு சம உரிமை. அப்போ விசுவாசிகளுக்கு ஞானஸ்நானம் பெறுவதற்கு ஆண்களுக்கு மட்டுமா, பெண்களுக்கும் உண்டு, அதுவும் சம உரிமை இருக்குது. கிறிஸ்துவை தரித்துக் கொள்வதற்கு சம உரிமை இருக்குது. சபையாகிய சரீரத்தின் அவயவங்களாவதில் சம உரிமை. சபையினுடைய ஒவ்வொரு அவயவமும் ஆண்களும் இருக்கிறாங்க, பெண்களும் இருக்கிறாங்க. அது அவயவமாவது இருப்பதில் சம உரிமை. அவயவங்கள் வித்தியாசமாக இருக்கும் இல்லையா, செயல்கள் வித்தியாசமாக இருக்கும், பணிகள் வித்தியாசமாக இருக்கும். இதுவரை ஒரே அப்பத்தில் பங்கு பெறுவதிலே சமநிலை. யார் ஆப்போசிட்டத்தில் பங்கு பெறுறோம் அதுக்கு சம உரிமை இருக்குது. இல்லை பெண்கள் ஒதுக்கி வச்சுருந்தா இல்லை, சம உரிமை. 1 கொரிந்தியர் 10:17 நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்வதற்கு சம உரிமை. 1 பேதுரு 3:7 பரலோகத்தில் ராஜ்யத்தில் நித்திய ஜீவனை கொள்வதற்கு சம உரிமை இருக்குது. பரலோக ராஜ்யத்தில் பலன்களை பெற்றுக்கொள்வதற்கும் சம உரிமை இருக்குது. இப்போ ஆண்டவருடைய வசனத்துக்கு எதிராக செயல்பட்டு ஆனால் ஆண்டவருக்காக செய்கிறோன்னு சொன்னால் நீ பலனை இழந்து போவாய். பலன்களை பெற்றுக்கொள்வதற்கு சம உரிமை இருக்குது. ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செயல்படும்போது நாம் ஆண்களைப் போல பெண்களும் அங்கே பலன்களை பெற்றுக்கொள்வோம் என்பதிலே சந்தேகம். பவுல் சொல்லும்போது என்ன சொல்ல, கலாத்தியர் 3:28 யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுவாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். ஆண்டவருக்குள்ள ஆணும் பெண்ணும் ஒன்று தான். அதனால் ஒன்றாக இருக்கிறீர்கள, 2 ஒன்று தான் ஐயா. அதனால் உபதேசம் பண்ணுவதற்கு எங்களுக்கு எல்லாம் சம உரிமை இருக்குது. இல்லை, இது ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆவதற்கு சம உரிமை. ஆண்டவருக்குள்ளே ஒன்றாக இருக்கும். ஆண்டவர் எல்லாரும் ஒன்று போல பார்க்குறார். பொறுப்பிலே பணிகளிலே வித்தியாசம் இருக்குது. யூதரானாலும் சரிதான், கிரேக்கரானாலும் சரிதான், ஆணானாலும் சரிதான், பெண்ணானாலும் சரிதான், அடிமையானாலும் சரிதான், சுவாதீனானாலும் சரிதான், இயேசு கிறிஸ்துவண்டை வருவதற்கு, அவரை விசுவாசி ஏற்றுக்கொள்வதற்கு சம உரிமை இருக்குது. இப்போ இதை எடுத்துக்கிட்டு தான் சொல்கிறது ஆண் என்று பெண் என்றும் இல்லை இருக்குது இல்லையா. அந்த அர்த்தத்தில் வரல, நீங்கள் உபதேசம் பண்ணுறதுக்காக சொல்லக்கூடிய அர்த்தத்தில் இல்லை. சம உரிமை இதில் இருக்குது. ரட்சிக்கப்படுவதில்லை, சபையில் சேர்க்கப்படுவதில்லை. நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த இதிலெல்லாம் சம உரிமை இருக்குது. இதில் வேறுபாடு இல்லை. ஆகவே நாம்
கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே ஒன்றாக இருக்கிறோம். நம்முடைய பொறுப்பு என்ன, என்னுடைய கடமை என்ன, நான் என்ன செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டுமே தவிர அடுத்தவங்களுடைய உரிமையை தட்டி பறிச்சுட்டு அல்லது அந்த பணியை செய்வதற்கு அங்கே தலையிடுவது தவறு. வசனம் ரொம்ப தெளிவாக இருக்குது, இதில் எந்த வித மாற்றம். ஆனால் கிறிஸ்தவ உலகத்தை பற்றி பாருங்கள், என்ன பயங்கரமான நிலைக்கு போய்கொண்டிருக்கு. அது ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் என்று சொன்னக்கூடிய சபையானாலும் சரிதான், ஆவி இல்லாத கிறிஸ்தவர்கள் சொல்லி ஒதுக்கி வச்சுருக்குறாங்களே அந்த சபைகள்லையும் சரிதான், டினாமினேஷனல் சர்ச்சஸ்லையும் சரிதான், இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ்லையும் சரிதான், எல்லாம் ஒன்று போல தான் இருக்குது இன்றைக்கி செயல்பாடுகள் இல்லையா. ஆவிக்குரிய நிலையில் உள்ளவர்கள் அங்கே தான் ஆர்ப்பாட்டம் அதிகம், பெண்களுடைய ஆர்ப்பாட்டம் அதிகம். இங்கே அந்த அளவுக்கு இல்லை. ஒருவேளை பாஸ்டராக இருக்கலாம், டீக்கனாக இருக்கலாம், அங்கே உள்ள ஆட்டம் போல் அங்கே இல்லை. ரெண்டு பக்கமும் அங்கே வசனத்துக்கு மீறிய செயல்பாடுகள் அங்கே இருக்கின்றன. அவை வசனம் என்ன சொல்லுதுங்கிற வசனத்துக்கு கீழ்ப்பண்ணி வேண்டுமே தவிர சபையினுடைய கட்டளைக்கு, சபையினுடைய இந்த பாரம்பரிய நடைமுறைகளுக்கு கீழ்ப்படி வேண்டும் என்பது இல்லை. அந்த தவறான காரியங்களுக்கு, தவறான உபதேசங்களுக்கு செவி கொடுத்து தேவன் நமக்கு வைத்திருக்கிற பந்தய பொருளை எழுந்து போகாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வேதம் எந்த
மீது